ஹாய் மக்களே, சுண்டக்காய் வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வீட்டிலே போட்ட சுண்டக்காய், கசப்பே இருக்காது, டேஸ்ட் நல்லா சூப்பராகவே வரும், வாசனையும் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். இந்த மிளகு எதுக்கு போடுறோம்னாக்கா, அந்த குழம்புல வந்து நம்ம சாப்பிடும்போது ஒன்றோடு ஒன்று அப்படியே கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் மிளகு. இந்த வத்தலையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். வத்தலை தனியாக எடுத்து வைக்காமல் நம்ம வத்தலோடு சேர்த்து தான் எல்லாமே இந்த குழம்பே பண்ண போகிறோம். பூண்டு பூண்டு நமக்கு எவ்வளோ தேவையோ நல்லா உரித்து வச்சு சேர்த்துக்குங்க. உரித்து தான் சேர்க்கணும், தோலோடு சேர்க்கக்கூடாது. உரித்த பூண்டை ஒரு 2 கையளவு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக நறுக்கிய வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பலாம் வதக்கக்கூடாது. இந்த ரேஞ்சுக்கு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம அரைச்சியோ இல்லை வந்து நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கலாம். தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் அப்படி தான் சேர்த்துருக்குறேன். அது நல்லா வந்து குழஞ்சி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர டைமில் எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வரணும், அதுதான் பதம். இந்த டைமில் நம்ம வந்து வீட்டு குழம்பு தூள் சேர்க்குறோம். வீட்டு குழம்பு தூள்லேயே எல்லாம் இந்த வத்த குழம்புக்கு தேவையான எல்லா மசாலா பொருட்களுமே இருக்குது. அதனால் வீட்டுத்தூளே நம்ம சேர்த்துக்கலாம். வீட்டுத்தூள் சேர்த்துட்டு அது நல்லா பரட்டி விட்டதும் ஒரு லெமன் சைஸு புளி, அந்த புளியை வந்து நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தான் இதில் நம்ம சேர்க்கணும். சேர்க்கும் போது இது என்ன ஆகுனாக்கா, புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் அதுக்கு மேலேயும் புளிப்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்படி இல்லைனாக்கா இதுவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து புளிக்கு தான் சுட்டு தூளை போட்டுனே இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு போட்டு இந்த மாதிரி வந்து குழம்பு சுண்டி ஒன்றோடு ஒன்று அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு, இந்த எண்ணெயும் குழம்பும் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வந்து பெருங்காயம் கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொதித்து இந்த சுண்டுற கேப்பில் நம்ம நடுவில் என்ன பண்ணால் கொஞ்சம் அந்த குழம்பை திறந்து பார்த்தா அடி பிடிக்காத வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலரி விட்டுட்டு குழம்பு கொஞ்சம் சுண்டி வர டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பை மூடிட்டோம்னாக்கா சூப்பராக அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் வந்து மிதந்து வர டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.